வந்திருக்கிறேன். கேட்கலாமா நாயகம்? தந்தை பெயர் நம்பி தலைவர், தாய் பெயர் நங்கை மோகினி, என் பெயர் வள்ளி, செய்வது காவல், அமைத்திருப்பது பரன், நாடு தொண்டை நாடு, ஊர் சிற்றூர் தெய்வம் முருகன், உயர்ந்தோர் பிரப்பன் சிலமன் வேப்பன் கொடிச்சி குரத்தி, பறவை கிளி மயில், புலி கரடி யானை சிங்கம் அகில் நெசவன் ஆனல் மூங்கில் பறை தொண்டகப்பறை யாழ் குறிஞ்சிப்பன், நீர் அறிவினீர் சுரைநீர் திளையில் தொழில் வந்து தேனெடுத்தல் திணைகாத்தல் கிழக்கு நகழ்த்தல், மலைநெல் மூங்கில் அரிசி பூ குறிஞ்சி பூ, இதெல்லாம் எங்கள் நாட்டினுடைய கருப்பொருள். இதுக்கு மேல வேற என்ன கேட்க போறீங்க? கதையை எப்படிலாம் கெடுக்கணும் ஒன்றுல கத்துக்கணும் போல. இப்படி எல்லா நாடு என் தொண்டை நாடு, அப்பா பேர் நம்பி அம்மா பேர் நங்கை, அப்புறம் எப்ப நான் வண்டி விழி பாடுறது, எப்ப நான் கந்தமலர் பாடுறது, வண்டி விழிப்பு அதெல்லாம் கதையின் சார் கொஞ்சமாச்சும் கதையை நடத்துன்ற கொஞ்சமாச்சும் ஒரு பொறுப்போ அறிவோ இருக்காங்க. உன்னிடத்த ஒரு சில விவரம் கேட்கலாம், இன்னும் என்ன அவசரம் இருக்கு? சுவாமி கேளுங்கன்னு சொல்லு. இல்ல அப்படி என்ன கேட்பீங்க? அதையாச்சும் சொல்லு. கேட்கலாமா கேட்டோன்னே வண்டியை விட்டுட்டா புராணம் பேசணும், இல்ல இதிகாசம் பேசணும், இல்ல இலக்கியம் பேசணும், உன்னை தப்பு சொல்லவே மாட்டேன். வேற என்ன உங்களுக்கு? ஏன்னா மத்த எந்த நாடகத்திலுமே புராண இதிகாசம் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. நாடகத்துல மட்டும்தான் எல்லாத்தையுமே பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. பேசு, நல்ல தாராளமா பேசு. அப்புறம் என்ன பேசதானே வந்து பேசுறதுக்கு எல்லா தகுதியும் நமக்கு இருக்கிறது, நேரமும் கொடுத்திருக்காங்க. அதை எந்த நேரத்துல பேசுறது? நாரதர் வண்டு வழி பாடினதுக்கப்புறம் நீ ஞான நிலை பாடு, நான் கந்தமலர் பாடினதுக்கப்புறம் நீ அதுக்குள்ள பாட்டு பாடு. அப்படி கதையை அமலே நடத்தினதுக்கு அப்புறம் நீங்க இப்ப எதனை பாட போறீங்க? அதனாலதான் முன்னாடியே சொல்லிட்டேன். என்னமா பேச்சு? கதைப்படி பாடுறேன்னா கதையின் சாரம் சாதுதான். ஏன் இன்னைக்கு எப்போ கதைப்படி முருகனை கட்டுறேன், இன்னைக்கு ஒரு நாள் விநாயகர் கட்டிக்கிறேன். இப்ப கட்டிக்க முடியாதுல. அப்ப இன்னும் நடக்க ஒரு கதை இருக்கின்ற பொழுது, ஆனா சில பேர் இத குருநாதர் பேரை கெடுக்கிறதுன்னு சில பேர் வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு நீ அப்படித்தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். எப்படினாலும் நீங்க காலகாலம் பேச, சரி காலகாலம் பேச, காலகாலமா பேசாத நீ என்ன தண்ணி பேசிடுவா? நீங்க அப்படி என்னத்தை கேட்டுவீங்க? அம்மா யாருங்க வானத்துல இருந்து குதிக்கல? நல்லா பேசுங்க. உண்மைதானே? யாருங்க வானத்துல இருந்து குதிக்கல? படிக்கிறான் பேசுறான். நான் பெற்ற கல்வி மீது எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் பெற்ற கல்வி மீது எனக்கு தன்னம்பிக்கை இருக்கு. சரி என்ன நீ அப்படி கட்டுற? நீங்க என்ன அப்படி கேப்பீங்க? இருக்குமா? எவ்வளவு இருக்கு? ராமாயண மகாபாரதம் மட்டும்தான் உனக்கு இருக்கா? ராமாயணத்துல ராமர் வந்து சீதையை தொலைச்சிட்டார், போய் ராவணன் போய் சண்டை போட்டு வந்தார். இது மட்டும் ராமாயணமா? சொல்லப்படாத விஷயங்கள் ஆயிரம் கிடக்கு. ஏன் மகாபாரதத்துல கௌரவத்துக்கு பாடல் சண்டை? அதாங்க நீங்க கேட்டு நான் பதில் சொல்லாம இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சொல்றதால நியாயம் சொல்றேன். என்ன எதை கேட்டா பதில் சொல்லு. இந்த எனக்கு நீங்க இதத்தான் கேட்கணும், இப்படித்தான் கேட்க. எனக்கு சட்டம்லாம் நீ போடாத. நீங்க சட்டம் போட வரல, நான் சட்டம் போட வரல. அப்படி என்னத்தான் கேட்பீங்க? அப்படி என்ன கேட்பீங்க நீங்க? நீங்க கேட்டு நான் பதில் சொல்லாம நின்னேனா அப்ப நீங்க சொல்றது நியாயம் சொல்லலாம். பதில் சொல்லாம இருக்கிறது அது அப்பாற்பட்டது. ஏன்னா பதில் சொல்றா சொல்ல, நீ சொல்லாம விட்டேன்னு இந்த ஊரை விட்டு நீ போக முடியாது. யார் இடம் வரல? மாணிக்கவாசன். ஏன் இடம் வரல அப்படின்னா அது ஒன்றும் அது என்னுடைய கேள்வி அல்ல. வேற உனக்கு அந்த 63 நேரத்துல ஒரு சின்ன விஷயம் கேட்கிறேன். இப்ப நீ பட்ட போட்ட வச்சுதானே இப்ப நீ ஆரம்பிச்ச. நீ பட்ட வச்சு சிவனுக்காக நீ பட்ட அடிச்சிருக்க. இப்ப உனக்கு எனக்கு பிரச்சனை. இப்ப உன்னை கொல்லணும்னு எனக்கு நினைப்பு வந்துச்சு. சரி ஓங்கி கட்டை வச்சு ஓங்கி தலையில அடிக்கிறேன். தேவையில்லாம பேசுற வேலை சொல்ல புரியுதா? இப்ப என்ன தேவையில்லாம பேசணும்? ஆமாமா நான் தேவையெல்லாம் பேசிட்டேன். நீ வந்தது வந்து பேச எல்லாமே ரொம்ப ஆக்கப்பூர்வமான விஷயம் பேசிட்டேன். கதையை கெடுத்து எடுத்து முடிச்சோட நீங்க இதுல ரொம்ப நான் இதா பேசுக்கலாம். ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் கேளு. சொல்லுங்க. உனக்கு எனக்கு பிரச்சனைனா ஒரு சண்டை வருவது, ஆயுதத்தை அடிக்கிறான், இறப்பது இயல்பு. அதுதான் ஆண்டாடு காலமா போர் என்ற முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா எதிரி ஒருத்தனை கொல்லணும், இன்னைக்கு குண்டே ஆகணும்டா அப்படின்னு கொல்லணும்னு நினைக்கிற ஒரு எதிரி வர்றேன், நியாயமா அவனை கொல்லத்தானே செய்யணும். ஆனா பாரு, எதிரி கொல்ல வந்த எதிரி பட்டை போட்டு ஒரு அடியார வந்தான்ற ஒரே காரணத்துக்காக எப்படி பட்டை போட்டு ஒரு அடி, அவன் கெட்ட வந்தான்னு இவனுக்கு தெரியும், வந்திருக்கு தன்னுடைய எதிரியா தன்னை கொள்ளதான் வந்திருக்கான்னு தெரியும். ஆனா தெரிஞ்சே அவன் இட்டிருப்பது திருமணி என்று சொல்லக்கூடிய பட்டை அப்படின்னு ஒரே காரணத்தினால தன் இன்னுயிரையும் கொடுக்க முற்பட்டான். ஒருவன் ஏறக்குறைய கொடுத்துட்டான். யாருக்காக? எதிரி பட்டை போட்டு வந்தான்ற ஒரே காரணத்துக்காக. வேற எங்கேயும் சுத்தாத, வேற எதிரையும் நான் உனக்கு கேட்கல, நாயன்மார்களே நீ கேட்கிறேன். சொல்லு நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? நான் நீ எப்ப சொல்லி முடிச்சு அப்பவே நான் சொல்லிட்டேன். முருகப்பெருமான உனக்கு நான் மாப்பிள்ளை வந்தேன். நீங்க கதையை முடிக்கலாம்னு பாக்குறீங்க? யாருன்னா பஞ்சாயத்து வைப்போம், ஊர்ல சுண்ணாம்புல பஞ்சாயத்து வைப்போம். நீ ஆள் இல்ல, எனக்கு நீ ஆளே கிடையாது. சமுடாய பேசுறீங்க, சட்டம் பேசுறீங்க, சமுடாய பேசுறீங்க, பேசக்கூடாது, திமிரு பேசுறீங்க. என்னமா பண்ணிட்டு நீ சவுடால சண்டி எடுத்தா யாரு வேணும் பண்ணலாம். ஆனா விவரம் பேசுறாலும் படிச்சா மட்டும் தான் முடியும். நீ சவடால் பண்ணாலும் நீ வள்ளியை கொடிக்கிட்ட கொடி நட்ட போறதில்ல. தன் உயிரை மாய்த்து கொண்டாரே தவிர அவரை வந்து கொல்லக்கூடாது அப்படின்னு நினைச்ச ஒருத்தர் யார் அப்படின்னா அவர் தான் மெய்ப்பொருள் நாயனார். போதுமா? இப்ப நீ ஒரு பதில் சொல்லி முடிச்சுட்ட. சரி இத்தனை வருஷத்துல தண்டனை தப்பு இல்ல, ஆனா இத்தனை வருஷத்துல நான் எதை நினைச்சு கேள்வி கேட்டனோ அந்த பதில் நீ சொல்லல. என்னது எதை முழுசா கேளு. அப்படி நீ சொல்லாம இருந்தோம், இதுவே நான் நினைச்ச பதில் வள்ளி சொன்ன மூஞ்சி முகார் கட்டையும் பாரு.
ஒரு விவரம் தெரியல வந்து நான் இங்கிறதுக்கு கிளம்பி அப்படின்னு நான் திட்டிருக்கேன். நான் நினைச்ச பதில் சொல்லாத பொழுது ஆனா நீ பதில் சொல்லியிருக்க, என்னால உன்னை திட்ட முடியல. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. அதுவும் பொறுத்தது மெய் பொருளாங்க கதைக்கு. இது ஒரு வித்தியாசம். உண்மையிலே நானே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கேன். நான் கேட்ட கேள்வியை விட நீ வேற ஒன்று சொல்ல பொறுத்தது. அதனால பரவாயில்ல. உண்மையிலேயே இந்த பதிலை பொருத்தமா சொன்னதுக்காகவே நான் உன்னை மனசார பாராட்டேன். கதை நடத்தணும். அதனால எப்படி நீ கொஞ்சம் கூட ஈரமே இல்லாம நீங்க இப்படி பாட்டு பாடுறீங்களே, எப்படி கதை நடத்துறமா? கதை அதான் கதை ஆரம்பத்திலே முடிச்சு விட்டீங்க. அப்புறம் என்ன மறுபடியும் கதை நீங்க அப்படியே சந்தோஷமே பார்த்த மாப்பிள்ளை சிறப்புகளை சொல்றேன். கதையை நடத்த சத்தியமா நீ நெருப்பிச்சு கொடுத்து போறேன். சத்தியமா நீ ஒரு கதை பாட்டு பாட விட மாட்டேன். மாப்பிள்ளை பேர் சொல்றது பாட்டு விட பாட மாட்டேன். சத்தியமா நீங்க எல்லாம் வாசிங்கன்னா ஆல் ரவுண்டு எல்லாத்தையும் நொறுக்குவேன் நானு. சகல கலையாக பெற்று தாங்கள் பல்லாண்டு காலம் வாழ்கவன என்னுடைய மனமார உங்களை வாழ்த்தி உங்களை பற்றிய விவரங்களை உங்கள் அண்ணன் வாயிலாகவோ உங்கள் தோழியின் வாயிலாகவோ நான் கேட்டு அறிந்தாலும் கூட உங்கள் வாயிலாக உங்களை பற்றிய ஒரு சில விவரங்களை கேட்க வேண்டும் என்ற ஆவல் கொண்டு வந்திருக்கிறேன். கேட்கலாமா வள்ளிநாயகம்? தந்தை பெயர் நம்பி தலைவர், தாய் பெயர் நங்கை மோகினி. என் பெயர் வள்ளி, செய்வது காவல், அமைத்திருப்பது பரன், நாடு தொண்டை நாடு, ஊர் சிற்றூர் தெய்வம் முருகன், உயர்ந்தோர் பெப்பன் சிலமன் வேப்பன் கொடிச்சி குரத்தி, பறவை கிள்ளி மயில், புலி கரடி யானை சிங்கம் அகில் நெசவு நாணல் மூங்கில் பறை தொண்டகப்பறை யாழ் குறிஞ்சிப்பெண், நீர் அருவிநீர் சுடுநீர் தொழில் வந்து தேனெடுத்தல் திணைகாத்தல் கிழக்கு நகழ்தல், மலைநெல் மூங்கில் அரிசி பூ குறிஞ்சி பூ, இதெல்லாம் எங்க நாட்டினுடைய கருப்பொருள். இதுக்கு மேல வேற என்ன கேட்க போறீங்க? கதையை எப்படிலாம் கெடுக்கணும் ஒன்றுல இருந்து கத்துக்கணும் போல. இப்படி எல்லா நாடு என் தொண்டை நாடு, அப்பா பேர் நம்பி அம்மா பேர் நங்கை பண்ணா அப்புறம் எப்ப நான் வண்டி விழி பாடுறது, எப்ப நான் கந்தமலர் பாடுறது, வண்டி விழி அதெல்லாம் கதையின் சார் கொஞ்சமாச்சும் கதையை நடத்த கொஞ்சமாச்சும் ஒரு பொறுப்போ அறிவோ இருக்காங்க. உன்னிடத்த ஒரு சில விவரம் கேட்கலாம். இன்னும் என்ன அவசரம் இருக்கு? சுவாமி கேளுங்கன்னு சொல்லு. இல்ல அப்படி என்ன கேட்பீங்க அதையாச்சும் சொல்லு. கேட்கலாமா கேட்டோன்னே விட்டுட்டா வண்டியை விட்டுட்டா காலையை தாண்டி நாடு தொண்டை நாடுங்கிற அப்பா பேர் நம்பிக்கிற இது எல்லாமே கதை பாட்டுல வர்றதுமா? கட்டிட்டு இருக்கீங்க, அதை தான் கேட்க போறீங்க, கேளுங்க. சரி, காலங்காலமா சம்பளம் வாங்குறீங்களா? இன்னைக்கு சம்பளம் வாங்க போறியா? அப்படி இப்படி வாங்க போறோம். அப்ப அது மட்டும் உனக்கு இனிக்குது. கதைப்படி உள்ள வசனம் இன்னும் 50 வருஷம் ஆனாலும் நாடக தந்தையுடைய பாடலை பாடித்தான் ஆரம்பிக்கணும். அதைத்தான் நீங்க பாடுங்க. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் நீங்க அதைத்தான் பாடுங்க. எனக்கு நல்லா தெரியும். சரியா? நீ பாட விடாதது யாருக்கு சந்தோஷமா இல்லையோ? எங்க மோகன்தாஸ் மாமாக்கு ரொம்ப சந்தோஷம். ஏமாமா போங்க, இனிமேல் அந்த பாட்டு எனக்கு தேவையில்லை. அம்மா இந்தமா கதையை எடுத்து வச்சு மூணுக்கு அப்புறம் எப்படி பாடுறது? நான் காவலுக்கு வந்திருக்கேன். நீங்க என்ன வேலைக்கு வந்திருக்கீங்க அதை சொல்லுங்க முதல்ல. என்ன கேட்டா? நான் காவலுக்கு வந்திருக்கேன். நீங்க என்ன வேலைக்கு வந்திருக்கீங்க அதை முதல்ல சொல்லுங்கன்றேன். நான் முடிக்கிறேன். உன்னை முருகன் பெருமான் இருக்காருல்ல, அவருக்கு மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கேன். என்னங்க புசுன்னு முடிச்சிட்டீங்க? நீ மட்டும் என்னத்தை கிழிச்சப்ப சபரியத்துக்கு நீங்க எடுப்ப கதைய பாக்குற வேலையை தானே சொன்னேன் நானு. இருமா பாக். சுண்டகுறிச்சியை சேர்ந்த பிச்சை அவர்கள் வெளியடிக்கின்ற நந்தினிகளுக்கு 101, நாரதர் அடிக்கின்ற மாப்பிள்ளை ஜெயமான் அவருக்கு 101 அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார்கள். அன்பளி வழங்கி கௌரவப்படுத்திய தலைமை என்னாருக்கு என் சார்பாக மட்டும் மனமார்ந்து நன்றி. நன்றிகள். அந்த வணக்கம். வள்ளிநாயகம் சொல்லுங்க. கொஞ்சமாச்சும் அனுபவமும் ஒன்று இருக்கணும். நீ 1000 விஷயம் பேச நினைக்கலாம், தப்பு இல்ல. நீ புராணம் பேச இல்ல இதிகாசம் பேச இல்ல இலக்கியம் பேச உன்னை தப்பு சொல்லவே மாட்டேன். வேற என்ன உங்களுக்கு? ஏன்னா மத்த எந்த நாடகத்திலுமே புராண இதிகாசம் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. வள்ளித்திருமண நாடகத்துல மட்டும்தான் எல்லாத்தையுமே பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. பேசு, நல்ல தாராளமா பேசு. அப்புறம் என்ன பேசதானே வந்து பேசுறதுக்கு எல்லா தகுதியும் நமக்கு இருக்கிறது, நேரமும் கொடுத்திருக்காங்க. அதை எந்த நேரத்துல பேசுறது? நாரதர் வண்டு வழி பாடினதுக்கப்புறம் நீ ஞான நிலை பாடு, நான் கந்தமலர் பாடுறதுக்கப்புறம் நீ அதுக்குள்ள பாட்டு பாடு. அப்படி கதையை முறையை நடத்தினதுக்கு அப்புறம் பாடுறீங்க நீங்க. இப்ப எதைத்தானே பாட போறீங்க? அதனாலதான் முன்னாடியே சொல்லிட்டேன். என்னமா பேச்சு? கதைப்படி பாடுறேன்னா கதையின் சாரம் சாதிதான். ஏன் இன்னைக்கு எப்போ கதைப்படி முருகன் கட்டுறேன், இன்னைக்கு ஒரு நாள் விநாயகர் கட்டிக்கிறேன். இப்ப கட்டிக்க முடியாதுல. அப்ப இன்னும் நடக்க ஒரு கதை இருக்கின்ற பொழுது, ஆனா சில பேர் இத குருநாதர் பேரை கெடுக்கிறதுன்னு சில பேர் வருவாங்க. எனக்கு நீ அப்படித்தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். எவ்வளவு நியாயமா கதை நடத்துறியா மாம? அப்புறம் இந்த என்னதை படிச்சு இந்த அம்மா? இந்த அம்மா இப்ப இந்த ஆடல தன்ராஜ் மாமா ஒரு வார்த்தை சொன்னாரு, கவனிக்கல? நீங்க கவனிக்கல? வள்ளி நந்தினிக்காக தான் தேதியை மாத்தணும் அப்படின்னு சொல்லும்போது அது வரைக்கும் கங்காவா இருந்த அந்த அம்மா சந்திரமியா மாறிடுச்சு. நமக்காக தேதி இவ்வளவு மண்டக்கணா திமுரு இதெல்லாம் நீ இதுதான் கடைசி எச்சரிக்கை. முறையா கதை நடத்துற மாதிரி இருந்தா நீங்க நில்லு. இல்ல ஓடி போயிரு. நீங்க முறையா கதை நடத்தணும். சரி, நான் என்னத கதையை தவறுனப்ப நீங்க அப்படி என்ன கேப்பீங்க? நீங்க அத கதைங்க அத கேட்க 1000 விஷயம் பேசுறீங்க. நான் கதை விட்டு நான் நல்லவனா? கதை அப்படிதான் நான்
சரி. அப்புறம் இதுதானே நீங்க காலகாலமா பேசு. சரி காலகாலம் பேச. காலகாலமா பேசாதத நீ என்னத்த நீ பேசிடுவ? நீங்க அப்படி என்னத்த கேட்டுருவீங்க? அம்மா யார் இங்க வானத்துல இருந்து குதிக்கல? நல்லா பேசுங்க. நீங்க உண்மையாதான் யார் இங்க வானத்துல இருந்து குதிக்கல? படிக்கிறோம் பேசுறேன். நான் பெற்ற கல்வி மீது எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் பெற்ற கல்வி மீது எனக்கு தன்னம்பிக்கை இருக்கு. சரி என்ன நீ அப்படி கட்டுற? நீங்க என்ன அப்படி கேப்பீங்க? இருக்குமா? எவ்வளவு இருக்கு? எவ்வளவு இருக்கு? ராமாயணம் மகாபாரதம் மட்டும்தான் உனக்கு இருக்கா? ராமாயணத்துல ராமர் வந்து சீதையை தொலைச்சிட்டார். போய் ராவணன் போய் சண்டை போட்டு வந்தார். இது மட்டும் ராமாயணமா? சொல்லப்படாத விஷயங்கள் 1000 கிடக்கு. ஏன் மகாபாரதத்துல கௌரவத்துக்கு பாடல் சண்டை? அதாங்க நீங்க கேட்டு நான் பதில் சொல்லாம இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க சொல்றதெல்லாம் நியாயம் சொல்றேன். என்ன எதை கேட்டா பதில் சொல்லு. இந்த எனக்கு நீங்க இதத்தான் கேட்கணும். இப்படித்தான் கேட்க எனக்கு சட்டம்லாம் நீ போடாத. நீங்க சட்டம் போட வரல. நான் சட்டம் போட வரல. அப்படி என்னத்தான் கேட்பீங்க? அப்படி என்ன கேப்பீங்க நீங்க? நீங்க கேட்டு நான் பதில் சொல்லாம நின்னேனா அப்ப நீங்க சொல்றது நியாயம் சொல்லலாம். பதில் சொல்லாம இருக்கிறது அது அப்பாற்பட்டது. ஏன்னா பதில் சொல்றா சொல்ல நீ சொல்லாம விட்டேன்னு இந்த ஊரை விட்டு நீ போக முடியாது. நல்லா தெரிஞ்சுக்க. ஆனா என் பிரச்சனை என்ன? நான் என்ன வேலைக்கு வந்திருக்கேன்? நீங்க என்ன வேலைக்கு வந்திருக்கீங்க? நான் முடிச்ச கதை முருகன் ப்ராப்ளம் வந்து இதோட அல்ல சபதம் இன்று மாலை சூரிய அஸ்தமனக்குள்ளாக உனக்கு சத்தியம் சபதம் போட்டு போனோம்னா கெடுத்தது யார்? ஊர்ல உனக்கு 30,000 அவதாரம் பண்ண மாட்டாங்க. நான் வண்டி கதையை கெடுத்துச்சு. நான் எதுக்கு கட்டுறேன்? அப்ப எந்த பாட்டு பாட விடாம கதையை முடிச்சா அப்ப அவதாரம் தான் விடுவாங்க. அப்படி எல்லாம் சரி எனக்கு என்ன விவரம் தெரிஞ்சு கேட்டீங்க? உனக்கு ராமாயணம் வேணும். மகா உண்மையை பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்னை பத்தி என்ன வேணும்? வள்ளிதானி யாருக்கா இங்க வந்திருக்கேன்? அதான் எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு வந்திருக்கேன்னு சொன்னேனே. முருகனை பத்தி எல்லா விவரம் தெரியுமா உனக்கு? தெரிஞ்சதுனால தான் நீங்க தெரியுமானா தெரியாது. தெரியும். முருகனை வணங்கக்கூடியவர்களை பௌமான சமயம் சொல்றோம். சரி. ஆனா முதல்ல முருகப்பெருமான் பட்டம் இருந்தாரு யாருக்காக? திருமணிட்ட காரணம் எம்பெருமான் சிவன் பெருமானுக்காக. ஏன் சிவன் பட்டம் போட்டுக்காரு? ஏன் சிவன் பட்டம் பசுபதி பாசவன் சொன்ன முப்பட்டம் போட்டுக்காரு. சார்ந்த வண்ணனாகிறதான் இறுதியில் எப்படி சாம்பல் என்ற தத்துவத்தை உணர்த்தி அவர் பட்டையினார். ஆமா. அனிதாரா அவரை வணங்கி அவருக்காக தொண்டுகள் செய்து அவருக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்தவங்கள யாருன்னு சொல்றோம்? யாருன்னு சொல்லுவோம்? நாயன்மார்கள்னு சொல்லுவோம். ஒருத்தர் 2 பேரா இருக்காங்க. 63 நாயன்மார்கள் இருக்கிறார்கள். நான் வேற எங்கேயும் போகல. நீ அறிவிக்க ஒரு வேலை வைக்க. நீ ராமாயணம் பேச வேணா, மகாபாரதம் பேச வேணா, இலக்கியம் 50 காப்பி 5 காப்பியே மட்டும் எதுவும் வேணாம். பட்ட போடுற இனத்தை தான் நீ வந்திருக்க. ஆமா. பட்ட போட்டு பிரவேசித்து 63 நாயன்மார்கள் தானே. 63 நாயன்மார்களை பத்தி உனக்கு தெரியுமா? முதல்ல தெரியுமா? என்ன கேள்வி எனக்கு புரியல. சரி சமயக்குறவர்கள் எத்தனை பேரு? 4 பேர் இருக்காங்க. யாரா தெரியுமா? யாராரு? அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் திருஞான சம்பந்தர். நான் கஷ்டப்பட்டு ஆரம்பிச்சு நம்ம பகுமானமா முடிக்கிறாங்க. படிக்கிறேன் இது ஒரு சின்ன சோதனை தெரிஞ்சிருக்கா இல்லையான்னு பார்த்தேன். சரி இந்த சமயக்குறவர்கள் 4 பேர்ல ஒருத்தர் மட்டும் நாயன்மார இடம் வரல. அப்பர் இடம் பெற்றிருக்கார். சரி சுந்தரர் இடம் பெற்றிருக்கார். திருஞான சம்பந்தரும் இடம் பெற்றிருக்கிறார். ஆனா யார் இடம் வரல? மாணிக்கவாசகர். ஏன் இடம் வரல அப்படின்னா அது ஒன்றும் அது என்னுடைய கேள்வி அல்ல. வேற உனக்கு அந்த 63 நேரத்துல ஒரு சின்ன விஷயம் கேட்கிறேன். இப்ப நீ பட்ட போட்ட வச்சுதானே இப்ப நீ ஆரம்பிச்ச. நீ பட்ட வச்சு சிவனுக்காக நீ பட்ட அடிச்சிருக்க. இப்ப உனக்கு எனக்கு பிரச்சனை. இப்ப உன்னை கொல்லணும்னு எனக்கு நினைப்பு வந்துருச்சு. சரி ஓங்கி கட்டை வச்சு ஓங்கி தலையில அடிக்கிறேன். தேவையில்லாம பேசுற வேலை சொல்ல புரியுதா? இப்ப என்ன தேவையில்லாம பேசணும்? ஆமாமா நான் தேவையெல்லாம் பேசிட்டேன். நீ வந்தது வந்து பேச எல்லாமே ரொம்ப ஆக்கப்பூர்வமான விஷயம் பேசிட்டேன். கதையை எடுத்து முடிச்சோம்னா நீங்க இதுல ரொம்ப நான் இதா பேசுக்கலாம். ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்க கேளு. சொல்லுங்க. உனக்கு எனக்கு பிரச்சனைனா ஒரு சண்டை வருவது ஆயுதத்தை அடிக்கிறான் இறப்பது இயல்பு. அதுதான் ஆண்டாடு காலமா போர் என்ற முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா எதிரி ஒருத்தனை கொல்லணும் நீங்க குண்டே ஆகணும்டா அப்படின்னு கொல்லணும்னு நினைக்கிற ஒரு எதிரி வர்றேன் நியாயமா அவனை கொல்லத்தானே செய்யணும். ஆனா பாரு எதிரி கொல்ல வந்த எதிரி பட்டை போட்டு ஒரு அடியார வந்தான்ற ஒரே காரணத்துக்காக எப்படி பட்டை போட்டு ஒரு அடி அவன் கெட்டவன் தான் இவனுக்கும் தெரியும். வந்திருக்கு தன்னுடைய எதிரியை தன்னை கொள்ளதான் வந்திருக்கான்னு தெரியும். ஆனா தெரிஞ்சே அவன் இட்டிருப்பது திருமணி என்று சொல்லக்கூடிய பட்டை அப்படின்னு ஒரே காரணத்தினால தன் இன்னுயிரையும் கொடுக்க முற்பட்டான். ஒருவன் ஏறக்குறைய கொடுத்துட்டான். யாருக்காக? எதிரி பட்டை போட்டு வந்தான்ற ஒரே காரணத்துக்காக. வேற எங்கேயும் சுத்தாத. வேற எதிரையும் நான் அவனை கேட்கல. நாயன்மார்களே கேட்கிறேன் சொல்லு. சரி இந்த வாயை சுளிக்கிறது முறைச்சு பாக்குறது கண்ணு மொழி நோண்டி எரிஞ்சு போயிருவேன். கேட்டா கேட்ட கல்வி சுவாமி இதற்கு இதுக்கு பதில். நான் முறைக்கிறேன் என்ன நியாயமா கோவம் யாருக்கு வரணும்? எனக்கு வரணும். முறையா கதை நினைச்ச என்ன அப்படி காலகாலம் இதான் எவ்வளவு மண்டகாலம் இந்த வார்த்தை நீ சொல்லுவ. காலகாலம் இதான் கேட்கறிய அப்படி என்னத்தை கேட்டு புரியுங்க கேட்டுதல்ல சொல்லு. யாங்க சுவாமி வந்துட்டேன் மாமி நீங்க தான் சொல்லணும். வாங்க சாமி என்ன வாங்க சாமி. நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? நான் நீ எப்ப சொல்லி முடிச்சு அப்பவே நான் சொல்லிட்டேன். முருகப்பெருமான உனக்கு நான் மாப்பிள்ளை வந்தேன். நீங்க கதையை முடிக்கலாம்னு பாக்குறீங்க. யாருன்னா பஞ்சாயத்து வைப்போம். ஊர்ல சுண்ணாம்புல பஞ்சாயத்து வைப்போம். நீ ஆள் இல்ல எனக்கு நீ ஆளே கிடையாது. சவுடால் பேசுறீங்க. சட்டம் பேசுறீங்க சவுடால் பேசுறீங்க. திமிரு பேசுறீங்க. என்னமா பண்ணிட்டு நீ சவுடால் சண்டி எடுத்தா யாரு வேணும் பண்ணலாம். ஆனா விவரம் பேசுறாலும் படிச்சா மட்டும் முடியும்.
நீ சபடால் பண்ணா நீ வள்ளியை கொடி நட்ட போறல. நீங்க என்ன போடுறீங்க? நெற்றியில நீங்க என்ன போடுறீங்க? நான் அத்தானமா பிரம்மன்னு சொல்லக்கூடிய திருநாமத்தை இருக்கிறேன். திருநாமத்தை போடுறீங்க. அப்ப போடுறீங்க நீங்க. ஆமா. இது யாருக்குரியது? எம்பெருமான் மகாவிஷ்ணு பெருமாள் குறியது. மகாவிஷ்ணுக்குரியது தானே? ஆமா. இப்ப உங்ககிட்ட ஒரு கதை சொல்றேன்னு வச்சுங்களேன். என்ன என் கேள்விக்கு பதில் சொல்ல போறியா? இல்லங்க. அப்புறம் கதை சொல்ல போறேன்னா? உங்ககிட்ட ஒரு கதை சொல்றேன்னு வச்சுங்களேன். அந்த கதையை உங்கள்ட்ட நீங்க கேக்குறீங்க. அந்த கதை கேட்டதுக்கு அப்புறம் யாரா ஒத்துக்குவேன் இல்லன்னா மறுப்பேன். அப்படி இல்லங்க. ஒரு ஆச்சரியமான ஒரு கதையை சொல்லும் பொழுது, ஒரு மிகப்பெரிய ஒரு கதையை சொல்லும் பொழுது, ஆஹா அப்படியா? ஆமா, நான் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு கதையை படிச்சிருக்கேன்னா அந்த கதை நீ உனக்கு தெரிஞ்சிருக்கு நீ சொல்றீங்கன்னா எதிராளியா இருந்தா கூட பரவாயில்லையாப்பா, இந்த கதை இந்த அம்மாக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நான் ஆச்சரியப்படுவீங்க. பிரச்சனை இல்லையா? அதான உண்மை. இப்ப ராமர் இருக்காருன்னு வச்சுங்களேன். ராமாயணத்துல ராமர் இருக்காரு. சரி. ராவணேஸ்வரன் சீதையை வந்து கடத்திட்டு போனார். அப்படி சீதையை கடத்திட்டு போகும் பொழுது ராமனாகப்பட்டவன் அந்த படைபலம் இல்லாம நின்றார். அப்படி படைபலம் இல்லாம நின்றார் அப்படின்னு சொல்லி படைபலம் இல்லாம தான் நின்றாரு. வனவாசம் வந்த பொழுது நாட்டு தசரதனுடைய படைகளை எல்லாம் கூட்டிட்டு வந்தாரு. எப்பயும் ஒரு காட்டுக்கு போனதே இல்ல. தாமா சொல்றேன், வந்தது ராமன் லட்சுமி சீதை 3 பேர் தானே. கூட இருக்கிற லட்சுமி மட்டும்தான் படைபலம் கிடையாதுல. அப்ப படைவீரர்கள் இல்ல. அப்ப படைவீரர்கள் இல்ல அப்படின்னு சொல்லி யார் சொல்றாங்க அப்படின்னா, ஒரு மன்னர் வந்து குருநாதர் வந்து மன்னருக்கு அந்த கதையை சொல்றாரு. ராமாயணத்துல இந்த மாதிரி ராமர் வந்து காட்டுக்கு வேட்டைக்கு போகும் பொழுது இந்த மாதிரி சீதையை வந்து கடத்திட்டு போயிட்டாங்க. ராமர் வந்து படைபலம் இல்லாம நின்னாரு அப்படின்னு சொல்லி குருநாதர் வந்து மன்னர்கிட்ட சொல்றாரு. ஆனா அந்த மன்னராகப்பட்டவர் என்ன பண்ணாரு, ராமன் மீது இருந்த ஒரு அதீத காதல்னால என்ன பண்ணாருன்னா, நம்ம உடனே வந்து நான் படை வீரர்களை கூட்டிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு படை வீரர்களை கூட்டிட்டு ராமாயணத்துக்கே போகக்கூடிய ஒரு சிந்தனை வந்தது அவருக்கு. யார் அது? இல்ல பல நேரம் நீ நெஞ்சடைக்க கதை சொன்னது என்ற கேள்வி கேட்கறது தானா? நான் ரொம்ப என்னடா நம்ம கேட்டது சிவனை பற்றி இந்த மாதிரி ராமாயணம் சொல்லுது, எப்படி என் கேள்விக்கு இதை ஒண்ணு பொறுத்து நான் இவ்வளவு நேரம் நீ என் கேள்விக்கு பதில் சொல்ல போறேன்டா பகுமான இதான் நீ என் கேள்வி கேட்டு நிக்கிறேன். ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்வி பதிலாகமா? ஒரு கேள்விக்கு ஒரு பதில் தான் பதிலாகும். நீ பதில் சொல்லிட்டு 1000 கேள்விகளே உன்னை வேணாங்களே. நான் சொல்லணும் நான் மட்டும்தான் கேட்பேன். நீ கேட்ட வாய் என் முதல்ல என் கேள்விக்கு பதில் சொல்லு. சொல்லிட்டு 1000 கேள்விகள் யார் உன்னை வேணாம்னா அப்ப நான் பதில் சொன்னாலும் சொல்லிட்டு சொல்ல முடியலையா? காலில் மணிமணி உள்ள ஓடிப்போம். அதே கெடுத்ததுக்கு முதல்ல நீ எல்லா வேலையும் விழுந்துட்டாகணும். அப்ப நீங்க சொல்ல வேண்டியதானே? கேள்வி யார் முதல்ல கேட்டா? நீங்க தான் கேட்டீங்க. அப்ப யார் சொல்லணும்? சொல்லிட்டு கேளுமா. அப்ப ரெண்டாவது யாரு கேள்வி கேட்டா? நான் திரும்பவும் சொல்றேன், என் கேள்விக்கு முறையான நியாயமான பதில் சொல்லிட்டு நீ ஒரு கேள்வி 2 கேள்வி இல்ல 1000 கேள்வியோட கேள்வி நான் சொல்ல தயாரா. சரி, நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். நீயா ஒரு கதையை உருவாக்கி இந்த சுப்பன் ஒருத்தன் இருந்தேன், அவனை குப்பன் ஒருத்தன் பார்க்க வந்தேன், அந்த குப்பன் ஏதாச்சும் கதை விட்டனா டர்ன்னு கிழிச்சு போடுவாங்க. பதில் தெரிஞ்சு அது உண்மையாக தான். சரி சுவாமி, பேரை காத்த வர கொண்டு போயிருங்க. திருக்கோவிலூர்னு ஒரு ஊரு. அந்த ஊரை ஆண்டவர் யார் அப்படின்னா மெய்ப்பொருளார் அப்படின்னு ஒருத்தர். மெய்ப்பொருளார் அப்படின்ற ஒருத்தர். அவருக்கு ஏன் மெய்ப்பொருளார்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, அவர் எம்பெருமான் சிவபெருமானை மெய்யாக நினைத்து அதான் உண்மை அப்படின்னு மெய்யாக நினைத்து அவர் வழிபடுறதுனால மெய்ப்பொருள் நாயனார். 63 நாயன்மார்களே மெய்ப்பொருள் நாயனார் என்று சொல்லக்கூடிய ஒரு நாயனார் இருக்கார். அவரு திருக்கோவில அந்த ஊரை ஆண்டவர் அவர். அதனாலதான் அவருக்கு வந்து மெய்யாக நினைத்ததுனாலதான் மெய்ப்பொருள் நாயனார் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இந்த மெய்ப்பொருள் நாயனார் என்ன பண்ணுவார் அப்படின்னா, சிவபெருமானோட மிகப்பெரிய ஒரு அதீத ஒரு அன்பு கொண்டவர். யார் எப்படி வந்து நின்னாலும் சிவனடியாராக யார் வந்தாலும் அவரை மதிக்கக்கூடிய தன்மையுடையவர் அப்படின்னா மெய்ப்பொருள் நாயனார். அப்படிப்பட்ட மெய்ப்பொருள் நாயனாருடைய எதிரி தான் யார் அப்படின்னா முத்தாதனர் என்று சொல்லக்கூடிய ஒருவர். இந்த முத்தாதனர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவருடைய வளர்ச்சி பிடிக்காம இவரோட போருக்கு போவார். அப்படி போருக்கு போகும்பொழுது மெய்ப்பொருள் நாயனாரை இவரால் ஜெயிக்க முடியல. ரொம்ப முயற்சி பண்ணார், ஆனா ஜெயிக்க முடியல. அப்படி ஜெயிக்க முடியாத பட்சத்துல இவரை எப்படிதான் தாழ்த்துறது அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்துல என்ன பண்ணாருன்னா, இவரே எதிரிதானா இவரே என்ன பண்ண சிவனடியாராக உருவம் கொண்டு இரவுல வர்றார். இரவுல வரும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அப்பொழுதுதான் காவலாளி ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் என்ன அப்படின்னா தத்தன் என்று சொல்லக்கூடியவர். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, எதுக்காக நீங்க இந்நேரத்துக்கு எதுக்கு மன்னரை பார்க்க போறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்படி கேட்கும் பொழுது, நான் வேதங்களே சில ஆகமங்களை கத்துக்கிட்டு வந்திருக்கேன், அதை வந்து நான் அந்த மன்னர்கிட்ட நான் கூட சொல்லணும், அதை சொல்றதுக்கு நான் அவரை பார்க்கணும், நீ என்னை விளைய விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப உடனே சரி போய் பாருங்க அப்படின்றாரு. அப்ப போய் பார்க்கிறாரு. பார்த்த உடனே இவரு சிவபெருமானை வந்து சிவபெருமான் மாதிரி யார் வந்து நின்றாலும் சிவனடியார் யார் வந்து நின்றாலும் அவர் மரியாதை கொடுப்பார், மதிப்பு கொடுப்பார். அதே மாதிரி இவரும் பட்டை போட்டு போனதுனால அவருக்கும் மரியாதை கொடுத்தாரு, மதிப்பு கொடுத்தாரு. அப்ப நான் உங்களுக்கு ஒரு வேதம் கத்திருக்கேன், அந்த உங்களுக்கு நான் சொல்ல போறேன், அதனால நீங்க வந்து என்கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி நீங்க கேட்டாதான் நான் சொல்லுவேன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப சொன்ன உடனே இவர் என்ன மெய்ப்பொருள் நாயனார் என்ன பண்றாரு,
கும்பிட போறார். அப்படி கும்பிட போற நேரத்துல இடுப்புல கத்தி சொல்லியிருப்பார். அந்த கத்தியை எடுத்து ஒரே குத்தா குத்திட்டார் முதுகுல. முதுகுல குத்திட்டார். அப்பொழுது என்ன பண்றாரு அப்படின்னா, தத்தனாகப்பட்டவர் கையில வாள் வச்சிருந்தார். அவர் நினைச்சிருந்தா அந்த பட்டை போட்டவரை ஒரே வீழ்த்தா வீழ்த்திருக்கலாம். ஆனா அவர் வீழ்த்தல. அப்பொழுதுதான் மெய்ப்பொருளார் என்ன சொல்றாரு, அவர் எதிரின்னு எனக்கு முன்னாடியே தெரியும், ஆனா தெரிஞ்சிருந்தோம் இவரை நான் கொல்லாம இருக்கேன், இவரை நான் தண்டிக்காம இருக்கேன்னா என்ன காரணம், அவர் நெத்தியில பட்டை போட்டிருக்கார். பசுபதி பாசம் என்று சொல்லி அந்த திருநீர் பட்டை அணிந்திருக்கிறார். அந்த பட்டை போட்டிருக்க ஒரே காரணத்துக்காக தான் நான் எதுவுமே பண்ணல, இவரை கொண்டு போய் பத்திரமா கொண்டு போய் ஊர் எல்லையில விட்டுட்டு வாங்கன்னு சொல்லி தத்தன்ட்ட சொல்றாரு. அப்படி சொன்னதுனாலதான் அவருக்கு வந்து, அதனாலதான் எவ்வளவுதான் சிறப்பு இருந்தாலும் தன்னை கொல்ல வந்த பகைவன் எவ்வளவுதான் கெட்டவனாக இருந்தாலும் தன்னை நெத்தியில பட்டை போட்டிருக்கான்ற ஒரே காரணத்திற்காக தன் உயிரை மாய்த்து கொண்டாரே தவிர அவரை வந்து கொல்லக்கூடாது அப்படின்னு நினைச்ச ஒருத்தர் யார் அப்படின்னா அவர் தான் மெய்ப்பொருள் நாயனார். போதுமா? இப்ப நீ ஒரு பதில் சொல்லி முடிச்சுட்ட. சரி, இத்தனை வருஷத்துல தட்டலாம் தப்பு இல்ல, ஆனா இத்தனை வருஷத்துல நான் எதை நினைச்சு கேள்வி கேட்டனோ அந்த பதில் நீ சொல்லல. என்னது எதை முழுசா கேளு. அப்படி நீ சொல்லாம இருந்தோம், இதுவே நான் நினைச்ச முதல்ல வண்டி சொன்ன மூஞ்சி முகார் கட்டையும் பாரு, ஒரு விவரம் தெரியல வந்து இங்கிறதுக்கு கிளம்பி அப்படின்னு நான் திட்டிருக்கேன். நான் நினைச்ச பதில் சொல்லாத பொழுது, ஆனா நீ பதில் சொல்லியிருக்க, என்னால உன்னை திட்ட முடியல. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. நானும் 64 கதை படிச்சிருக்கேன். உண்மையா நான் நினைச்சு கேட்ட கேள்வி என்னன்னா, ஏனாதிநாதனுடைய கதை. அந்த கதையை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதுலயும் இதே மாதிரி தான் நான் இந்த கதையும் படிச்சிருக்கேன். ஆனா இது ரெண்டும் ஒரே மாதிரியான கதையும் எனக்கு இதுவரை எனக்கு தெரியவில்லை. அந்த ஏனாதிநாத கதையில எதிரி வந்து என்ன பண்ணுவேன், கேடயத்தை மரத்துக்கு முன்னாடி வருவேன், நெத்தியில பட்டை போட்டுப்பேன். ஆனா இது வாழ்நாள பட்டை போட்டுக்க மாட்டேன். அப்ப அவரை எதிர்த்து சண்டை வரும் பொழுது கேடயத்தை மறைச்சிட்டு வருவேன். அவர் வெட்ட வருவார்ல, கேடயத்தை தூக்கிடுவேன், பட்டை தெரியும், அப்படி கீழே போட்டுருவேன், இவன் குத்திடுவான். இந்த கதையை நான் நினைச்சேன். ஆனா இப்ப நீ மெய்ப்பொருள் நாயனார் கதையை சொன்னேன். ஆனா மறுக்க முடியாது. என்ன கேட்டேன், பட்டை போட்டான் அவன் எதிரின்னு தெரிந்தும் கொல்லாம விட்டான் என் கேள்வி. ஆனா மெய்ப்பொருள் நாயனார் கதையும் பொருந்தது தானே. ஏன்னா வந்திருக்க அடியவர் நினைச்சான் குத்தம் பொழுது எதிரி தெரிஞ்சு, எனக்கு அடியவர் வந்து குத்த போறது கிடையாது. அப்ப குத்த வரும் பொழுது தெரிஞ்சிச்சு அடியவர் கிடையாது நம்ம எதிரின்னு. ஆனா தெரிஞ்சும் தன் உயிரை விட்டார். அப்ப அதுவும் பொருந்தது மெய்ப்பொருள் நாயனார் கதைக்கு. இது கொஞ்சம் வித்தியாசம். உண்மையிலே நானே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கேன். நான் கேட்ட கேள்வியை விட நீ வேற ஒன்று சொல்ல பொறுத்தது. அதனால பரவாயில்ல. உண்மையிலே இந்த பதிலை பொருத்தமா சொன்னதுக்காகவே நான் உன்னை மனசார பாராட்டேன். கதை நடத்தணும். அதனால எப்படி நீ கொஞ்சம் கூட மனசார ஈரமே இல்லாம நீங்க இப்படி பாட்டு பாடுறீங்களே, எப்படி கதை நடத்துறமா? கதை அதான் கதை ஆரம்பத்துல முடிச்சு விட்டீங்க. அப்புறம் என்ன மறுபடியும் கதை நீங்க அப்படியே நடத்த நான் முடிச்சேன். ஆமா சரி. ஏங்க நான் என்ன சொன்னேன், என்ன சரி இப்ப என்ன நீ சொன்னா நான் தப்பு சொன்னா, நான் நினைச்ச பதில நீ சொல்லலனாலும் கூட அதுக்கு பொருத்தமா உள்ளது, அதனால நான் மறுக்க முடியாதுன்னு நான் மேடையில சொல்லிட்டேன். சரியா? இந்த சட்டமெல்லாம் இங்க போடக்கூடாது. சரியா? என்ன செய்யணும்ங்கற நான் என்ன கேள்வி கேட்டேன் அதுக்கு நீங்க பதில சொல்லிட்டு நீங்க வந்து அடுத்து வரியா? ஆமா. ஏன் நீ எப்படி கேக்கலாம், நான் கேட்க கூடாது, நான் மட்டும் பதில் சொல்றேன், நீங்க சொல்ல கூடாது. நான் கேள்வி கேக்குற ஒரு நியாயம் இருக்கு. இப்ப நான் கேட்டது நாயினாரை பற்றி கதை. ஆமா. அத மாதிரி நீ எதுல கேட்டிருக்க? நீங்க வந்து என்ன போட்டுருக்கீங்க, அத்தன்மாள் பரமா என்று சொல்லக்கூடிய நாம போட்டுருக்கீங்க. யாருக்குரியது? எங்க பக்கம் கூட 12 ஆழ்வார் தான். வெறும் 12 பேர் தான் புடிச்சு வச்சு. உன் பக்கம் 63 நாயனார் இருக்கா. ஒண்ணு தவறுனாலும் தெருவுல வருவ பாத்துக்க. சரி 12 ஆழ்வார்கள் இருக்காங்களே. 12 ஆழ்வார்கள். நான் கேட்டது வந்து 12 ஆழ்வார்கள். ஒரு ஆழ்வார் தான். அந்த ஆழ்வார் ஏன்னா ராமாயண கதை நீங்க கேட்டா நான் கேட்டாலும் ஓ அப்படியா இது இப்படியா நடந்துச்சு அப்படின்னு நம்ம சாதாரணமாக அதை கடந்து போயிடுவோம். நானா சரி நீ பாக்குற மக்களும் சரி ஓ ராமாயணத்தில் இப்படி ஆச்சா அப்படின்னு. ஒரு நாட்டை ஆளக்கூடிய மண்ணே ராமர் படையின்றி தன் மனைவியை மீட்க முடியாம தவிக்கின்றார் தெரிந்த உடனே அவன் பாருங்க அப்ப எந்த அளவு ராமன் மீது அந்த பக்தி கொண்டிருந்தா ராமன் அது நடந்தது எப்போ ராமாயண கதை குருநாதர் எப்போ நடந்த கதைய இப்ப அந்த மன்னன் சொல்றார். ஓ அப்படியா அது ஒண்ணு வருத்தப்படணும் இல்ல இல்ல அந்த கதையை உண்ணி பார்க்க முடியாது அது போதும். ஆனா பாருங்க அப்படியா ராமர் படையில்லாமல் தெரிவிக்கின்றார். நான் நாட்டு மன்னன் இப்பொழுதே என் படைகளை நான் அழைத்துக் கொண்டு ராவணனை அழித்து சீதையை மீட்டு ராமன் கொடுக்கிறேன் அப்படின்னு படையை திரட்டிட்டு போக தயாராயிட்டார். வேற வழி இல்ல மன்னன் போய் சொல்ல முடியுமா ஏய் அது இப்ப நடக்கலப்பா அப்பறம் ஓங்கி ஒரே விட்டு கழுத்து விட்டீங்க மண்ணே. அப்ப என்ன பண்றாங்க மந்திரிகள் சரி இதை இப்படியே விட்டா நடக்காது இவர் கடல் கடந்து போய் எதுவும் பண்ணி விடுவார் அப்படின்னு பயந்து இவர்களே தூதுவர்களை தயார் செய்து தூதுவர்கள் வர்றாங்க. அதாவது ராமாயணக்காரரும் அந்த மாதிரி சொல்றார் ஐயா ராமபிரான் அவர் படை கொண்டு ராவணனை அழிச்சு சீதையை மீட்டுட்டார். அதனால உங்களுடைய அந்த முயற்சிக்கு நன்றின்னு சொல்லிட்டு தூதுவர்கள் சொன்னோடனே அப்பதான் மண்ணும் ஓய்வடைந்தாராம். அப்ப பார்த்தாங்க நாட்டு மக்களும் மந்திரியார்களும் ஆகா இது இந்த அளவு வைணவத்தின் மீது அடிமையாக இருக்கின்றானே இது நாட்டு மக்களுக்கு நல்லது இல்லையே ஒரு சமயத்தின் மீது இவ்வளவு ஈடுபாடு கொண்டிருக்கிறாரே இன்மை தெரிந்து கொள்ள என்ன பண்றாரு ஒரு வைணவ அடியார் மீது பழி சுமத்துகிறார்கள். என்ன பழி மன்னனுடைய அந்த முத்துமாலையை இந்த வைணவ அடியார் கவர்ந்து கொண்டார் அப்படின்னு. அப்ப
இப்ப வேற வழி இல்லை, இந்த அடியார் கவர்ந்தாரா இல்லையான்னு நிரூபிச்சு காட்டணும். அப்ப என்ன ஆகி போச்சு, ஒரு சின்ன குடத்துக்குள்ள ஒரு பாம்பை போட்டு அந்த பாம்புக்குள்ள ஒரு மோதிரத்தை போட்டு இங்கே இந்த அடியவரது எடுக்கவில்லை என்றால் இந்த பாம்பு தீட்டு சொல்லியாச்சு. அப்பதான் அந்த அடியவர் உள்ள விடும் பொழுது பானைகளை கை விடும் பொழுது மன்னன் போட இந்த அடியவருக்காக என் உயிரே நான் துறக்க தயாராகேன் அது உள்ள விட்டார். பாம்பு தீண்டல, மோதிரத்தை எடுத்து கொடுத்துட்டார். அப்பதான் எம்பெருமான் பெருமாள் காட்சி கொடுத்தாரா, ஒரு மன்னன் சமயத்தை மட்டும் இல்லாமல் அந்த சமயத்தை முன்னிடக்கூடிய அடியவர் மீது பக்தி கொண்டதால் நீ இன்று முதல் 12 ஆழ்வார்கள் உருவாக விளங்குவாய் என்ற வரத்தை கொடுத்தார் எம்பெருமான் மகாவிஷ்ணு அந்த மன்னனுக்கு. அவதான் 12 ஆழ்வார்கள்ல குலசேகர ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆழ்வார். அவர் தான் ராமாயண கதையை எண்ணி நானே படையெடுத்து போய் வரேன். ஏத்துக்கிறியா? ஏத்துக்க மாட்டேன். சரி, எங்க இதே மாதிரி வா சொல்லு, ஏன்னா நீ வேணா சொல்லு. இப்ப நான் சொன்னது கூட நிரூபிச்சு காட்டுறேன். ஏன்னா யாரு தொலைபேசி அலைபேசி இருந்தா கூட எடுத்து பாருங்க. மாராநாயனார் கதையும் அந்த கதையும் ஒரே மாதிரி தான். நான் அதுல தான் ஆச்சரியப்பட்டு உனக்கு பாராட்டேன். எங்க இதே மாதிரி 12 ஆழ்வார் வேற எந்த கதையை நீ சொல்லுவ? எங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன்னு சொல்ல வந்தேங்க. சொல்ல மாட்டேன் இருக்கேன் ஆயிடுறா. சொல்ல மாட்டேன் சொல்ல வந்தேன். நீங்க என்ன முழுசா சொல்றீங்க? சிவ ஆலயங்கள்லாம் போயிருக்கியா? சிவாலயங்களுக்கு போகாம இருக்க முடியும்? இந்த மிருகராசிக்காரல மோகன்தாஸ் மாமா, அவர் ஊர் என்ன ஊர் தெரியுமா? ஆடர் கோயில். அந்த ஆடர் கோயில் சிவன் கோயில் போயிருக்கியா? புதுவை சிவன் கோயில் என்ன இருக்கணும்? சிவன் கோயில்ல என்ன லிங்கம் இருக்கணும்? ஆமா, கொடிமரம் இருக்கணும், சண்டிகேஸ்வரர் கொடிமரம் இதெல்லாம் இருக்கணும்ல. ஆனா அந்த ஆலயத்துல கிடையாது. இப்படி வித்தியாசமான ஆலயங்கள் நிறைய இருக்கு. நம்ம பக்கத்திலே காளையார் இருக்கு, அங்கே சிவன் இருக்காரு லிங்கமாக. எத்தனை ஒரு லிங்கமா இருக்காரா? 3. என்னென்ன லிங்கம்? சோமேஸ்வரர், சுந்தரேஸ்வரர், சொர்ணகாலீஸ்வரர் அப்படின்னு 3 லிங்கமாக காட்சி கொடுக்குறாரு. அப்போ ஒரு ஆலயத்தில் லிங்கம் இருப்பது இயல்பு. சரி, லிங்கம் எப்படி இருக்கும்? லிங்கம்னா லிங்கம் வரதானே இருக்கும். எப்படி இருக்கும்னா ஒரு உருளையா ஆமா குளவிகள் மாதிரி அப்படி சொல்ல போறியா? ஆனா ஒரு லிங்கம் எப்படி இருக்கும்னா நிமிர்ந்து. அதுதான் ஒரு ஆணின் தன்மையால ஆவடின்ற பெண்மணி சக்தி பணிந்து இருக்கிறாள். லிங்கமா இருக்கக்கூடிய சிவபெருமான் நிமிர்ந்து இருக்கிறார். அப்ப ஒரு லிங்கம்ன்றது நிமிர்ந்து தானே இருக்கணும். ஆனா பார்வள்ளி நாயகம் இது நீ வேற எங்கேயும் தேட வேணாம். நான் சொன்னதை பட்சம் ஒரு இந்த அந்த கதையை எங்கேயும் நீ தேடாது. அதே 63 நாயன்மார்ல தான் இதை சொல்லிட்டியம்மா. வேற எழுத்து அப்படி கேட்டபடிய உன்னைய பத்தி கேட்கிறேன். நான் வேற 10 பாட்டு நற்றினையில இது எப்படி, குறுந்தொகையிலே அதை எப்படி, கார்வழியிலே கேட்கவே போறதில்லை. நாயன்மார்களே வர்றேன் வா. நாயன்மார்கள் ஒரு ஆலயத்துல லிங்கம் சாய்ந்திருந்தது. சாய்ந்திருந்த லிங்கத்தை என்னமோ முயற்சி பண்றாங்க. யானைகளை கட்டி இழுக்கிறாக முடியல, மிகப்பெரிய பாறைகளை கட்டி உருட்டி விடுறாக முடியல. ஆனால் அப்படி சாய்ந்திருந்த லிங்கத்தை தனி ஒரு மனிதனாக நிமிர்த்தி காட்டினார் ஒருவர். சிவலிங்கம், கயறு, பக்தர், இது 3 தான் இந்த கதையில மிக முக்கியமான ஒண்ணு. இதுக்காக நீ இப்ப இது பொண்ணு சொல்ல, நீ ஒரு கதையை சொல்ல, அதை நான் ஆமோதிக்காம. மார்க்கண்டேயர் கதை இப்படித்தான் வரும். என்ன மார்க்கண்டேயர் கதையில எப்படி பிடிக்க வர போய் வாசகரை வீசுறாரு, கயிறு கழுத்துல விழுந்த உடனே போய் சிவலிங்கத்தை கட்டி பிடிக்கிறாரு. ஏமாந்த விட இல்லையா? அதனால சொல்றேன், இதுக்கா நீ மார்க்கண்டேயர் தான் சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சாரு, உடனே சிவன் அப்படி புனித. நீங்க கேட்கும் போது எனக்கு தெரியுது. மார்க்கண்டேயர் இடம்பெற மாட்டார். அப்படி இருக்கும்போது நாயன்மார்கள் ஒருத்தரும் சொன்னதுக்கு அப்புறம் நான் மார்க்கண்டேயர் கதை சொன்னா என்ன மாதிரி விட்டால் யாரா இருக்க முடியுமா? நாயன்மார்கள் மார்க்கண்டேயர் இடம்பெற மாட்டாரா? ஆமா. யார் 63 நாயன்மார்கள் மார்க்கண்டேயர் இல்லைன்றியா? இருக்காரா? என்னமா சிவாஜி செத்துட்டாரான்ற மாதிரி கேட்கிற? நீ மார்க்கண்டேயர் கதையை சொல்லாதேன்டே. சொல்லல. ஏன்னா சில பேருக்கு கயிறு சிவன் லிங்கம் நிமிர்ந்துச்சு கழுத்துல அந்த ஞாபகம் வரும். நான் முன்னாடி ஏமாந்த மாதிரி இப்ப ஏமாற மாதிரி இல்ல. அந்த கதை கிடையாது. அதை தவிர்த்து சாய்ந்து நல்லா கிடைக்காது. லிங்கம் சாய்ந்து விட்டது. அது ஏன் சாய்ந்துச்சுன்னு சொல்லணும். சாய்ந்திருந்த லிங்கத்தை நல்லா கிடையாது கழுத்துல கட்டி இழுத்து ஆறு முடிச்சேன். அது மார்க்கண்டேயர் கதை கழுத்துல பாசகர் விழுந்தது. ஒண்ணு கழுத்துல ஒண்ணு கட்டிக்க, அவர் கட்டிக்கல. ஆனா இங்க அவர் கட்டி லிங்கத்தை நிமிர்த்தார். இல்ல கேள்வி புரியுதா? இல்ல இன்னும் புரிய வைக்கணும் உனக்கு? ஏங்க சுவாமி, நீங்க ஆழ்வார்களை பத்தி படிச்சிருக்கீங்கல்ல? இந்த திரும்ப இந்த ஆழ்வாரை படி நான் சொல்லிட்டேன். இருக்க பெரும் 12 பேர் தான் படிச்சிருக்கீங்க. அப்ப படிச்சிருக்கீங்க. நான் தாராளமா படிச்சிருக்கேன். எப்படி 61 நாயன்மார்களை குறிக்கக்கூடிய எப்படி பெரிய புராணமோ அதே போல 12 ஆழ்வாரை குறிக்கக்கூடிய 4000 திவ்ய பிரபந்தம் நூல் நான் படிச்சிருக்கேன். முழுசா படிச்சிருக்கீங்க. ஒரு 4-5 பக்கம் விட்டு போயிருக்கலாம். மாடு தண்டு போயிருச்சு. 300 பாருமா 300 இருந்து முடிவுற வரைக்கும் படிச்சிருக்கீங்க. சரி, இதுல உனக்கு என்ன தெரியணும்? எழுதியவர் நாதமுனின்னு ஒருத்தர். அவர் ஏன் எழுதினாரு, யார் அவர் எழுத வச்சது, என்ன தெரியும் உனக்கு? அதெல்லாம் நான் கேட்கலங்க. சும்மா நீங்க அப்புறம் இது படிச்சிருக்கலாம், முழுசா படிச்சிக்கலாம், 39 பக்கம் படிச்சிக்கலாம். இது உனக்கு தேவையா? சரி இருங்க. அப்ப நீங்க ஆழ்வார்களை பத்தி படிச்சிருக்கீங்க அதானே? சரி, அதை விடுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கண்ணப்ப நாயனார் ஒரு நாயனார் தெரியுமா உங்களுக்கு? ஆமாமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். இருக்காருல்ல? நான் உன்னை மாதிரி அறிவாளி இப்ப இல்ல, இந்த உலகத்துல இல்ல, வேற எங்கேயும் பார்க்கவே முடியாது போல. நான் ஆழ்வார்கள் விடுச்சிருக்கீங்களா இப்ப கேட்கிற பாருங்க அப்படின்னு யார கேட்கிற? கண்ணப்ப நாயனார் நூலுக்கு 12 ஆழ்வார்கள் வருவாங்க. தலையை வெட்டி தண்ணி ஊற்றி ஆரம்பிக்கல. ஏன் அவசரப்படுகிறீங்க? என்ன கேட்டப்ப
12 ஆழ்வார்ல படிச்சிருக்கேன்னு கேட்டீங்க. ஆமா. இப்ப நான் கேக்குறேன்னு சொன்னீங்க. ஆமா. கண்ணப்ப நாயனார் பத்தி பேசுறீங்க. ஆமா. கண்ணப்ப நாயனார் வந்து 12 ஆழ்வார். அட சொல்ல விடுங்க, முழுசா சொல்ல விட்டு பேசாதே. ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும். அதான் உண்மை. நான் தான் சொல்ல போறேன், ஏன் சொல்ல முழுசா கேட்டு பேச மாட்டீங்களா நீங்க? உன்னை பார்த்தா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இல்ல முழுசா கேட்டதே பேச சரி, மாட்டீங்க. முழுசா கேக்குறேன். உன் கேள்வி என்ன இப்ப? கண்ணப்ப நாயனார் ஒருத்தர் இருக்கார். கண்ணப்ப நாயனார் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அனுதினமும் எம்பெருமான் சிவபெருமானுக்கு கறியை வெட்டி சமைச்சு கொடுப்பார். அப்படி சமைச்சு கொடுக்கும்போது ஒரு நாள் என்ன பண்றாரு அப்படின்னா, இது வந்து ஏத்துக்கலாமா? சமைச்சு கொடுத்தாருன்னு சொன்னா மட்டும் ஏத்துக்கலாமா? எங்க பச்சை கறியா கொடுத்தாருங்க. பச்சை கறியோ நான் அதெல்லாம் கேட்க வரல. சமைச்சு அவர் கொடுத்தாரா, இவர் முதல்ல இவர் தின்னாரா? இவர் சாப்பிடுவாரு. வெறுமனே கறியை கொடுத்தா கூட பஞ்சாயத்து இல்ல. இவர் என்ன பண்ணாரு, கறியை சமைத்து இல்ல பச்சை கறியா இருந்தா கூட அதை கடிச்சு அது சுவையா இருந்தா மட்டும் அந்த கை வாயிலிருந்து சிவன் கொடுத்தாரு. ஆமா. சிவலிங்கத்தோட என்ன பண்ணாரு, காலை போட்டுக்க பாதையை கழட்டி அடிச்சு சுத்தம் பண்ணாரு. வாயில தண்ணியை மோந்து வந்து வாயில சிவலிங்கத்தை மேல கொப்புளிச்சு தொடச்சு. இது வேற யாரும் பண்ணியிருந்தா சிவன் சும்மா விட்டுருப்பாரா? எப்படி விடுவாரு? ஆனா பாருங்க, சிவன் வந்து மத்த எல்லாரையும் பக்தனா பார்த்தார். ஆனா கண்ணப்ப நாயனார் சிவனை தன் நண்பனாக தன்னுள் ஒருவனா பாவித்தார். அதனால சிவன் என்ன பண்ணாரு, கண்ணப்பரை ஆள கட்டி பிடிச்சு கொண்டார். அதெல்லாம் சொல்றாங்க. இப்ப அதெல்லாம் யாரு கேட்டா? அதெல்லாம் இவ்வளவு விரிச்சு சொன்ன மாதிரி ஏன் இப்ப யாரை கேட்டா தெரியாம இருக்கதெல்லாம்? நீதான் ஆரம்பிச்ச கண்ணப்ப நாயனார் பத்தி. சிவபெருமான் வந்து அவருடைய கண்ணிலிருந்து உதிரம் வர செய்கிறார். ரத்தம் வருது. ரத்தம், ஆகா சிவபெருமான் கண்ணில இருந்து ரத்தம் வருது அப்படி என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய கண்ணை எடுத்து சிவபெருமானுக்கு வச்சார். அப்படி சிவபெருமானுக்கு மறுபடியும் இன்னொரு கண்ணுல இருந்து ரத்தம் வருது. அப்ப இன்னொரு கண்ணுல இருந்து ரத்தம் வரும்போது தன்னுடைய செருப்பு காலோட எடுத்து போய் வச்சு, எந்த இடத்துல கண்ணு இருக்குன்னு நினைவு வேணும்ல, செருப்பு கால வச்சு கண்ணை நோட்ட போனாரு. கண்ணப்பா நின்று சிவன் சொன்னாரு, காட்சி கொடுத்தார். சரி, இது வந்து கண்ணப்ப நாயனோட கதை. அது என்னன்னா, கண்ணுல இருந்து ரத்தம் வந்துச்சு, ரத்தம் வந்ததுனால சிவபெருமான் காட்சி கொடுத்தார். அதான உண்மை. ஆமாவா? அதே மாதிரி மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடியவர் தன்னுடைய பக்தருக்கு உடம்புல ரத்தம் வருதுன்றதுக்காக அவருடைய உடம்புலயே ரத்தம் வர செய்தார். அவர் யார்? எங்கேயா பிடிச்சி இவ்வளவு உனக்குள்ள இவ்வளவு அறிவு இருக்கு? எங்க எதை கொண்டு எதோட சேர்க்குது பாருங்க. அங்க சிவன் கண்ணுல ரத்தம் வழிந்ததை பார்த்து இங்க பக்தர்கள் உடம்புல ரத்தம் வந்துச்சு கண்ணப்பருக்கு. ஆனா பெருமாள் உடம்புல ரத்தம் வர்றதை பார்த்து, பக்தர் உடம்புல ரத்தம் வர்றதை பார்த்து பெருமாள் ரத்தம் வந்துச்சு. அது எங்கன்னு சொல்லுங்க. நல்ல கேள்வி. அதாவது மொட்டத்தில் குட்டை எழுத மாதிரி கேட்டா மக்களுக்கு புரியாது. ஆனா மக்கள் மனசு அப்படியே மூல செலவு பண்ணி இந்த கதையை, கண்ணப்பர் கதையை சொல்லி கவனிக்க வச்சு, சுலபமான கதையை சொல்லி கவனிக்க வச்சு பெரிய கொண்டதுக்கு தலையில முடிச்சு பார்த்தீங்களா? உன் திறமை நல்லா. ஆனா உன்னை நீ குட்டியா தான் இருக்க. பாக்குற மக்கள் என்ன தெரியும், இவ்வளவு சின்ன பிள்ளையா இருப்பா, ரொம்ப ரொம்ப எதுவுமே தெரியாது. விஷம், உடம்பு முழுக்க விஷம். உங்களுக்கு மாதிரியே பசுத்தோல் பொறுத்தல புளின்னு சொல்லுவாங்கல்ல, உனக்கு நல்லா பொருந்தாது. குட்டியை நான் நல்லா சின்னதாக இருந்தானே பெரியதாக இருந்தானே விஷம் இல்லாம போயிடும். உடம்பு முழுக்க விஷம் தான். சரி விடு. பக்தனுடைய உடம்புல ரத்தம் வந்ததுன்னு ஒரு காரணத்திற்காக பெருமாளுடைய உடம்புல ரத்தம் வந்தது. ஆமா. கேள்வி. ஆமா. என் கேள்வி ஆகாயத்துல பறந்து போயிடுச்சா? கேட்டீங்களா கேள்வி? கேள்வி கேட்கறது மட்டும் குறியா இருக்க கூடாது. 63 நாயன்மார்களை சிவலிங்கத்தை நிமிர்த்தார் ஒருவர். யார் அவரு? சிவலிங்கம் ஒரு ஆலயத்துல லிங்கம் அமைக்கும் போது கேள்வி கேட்டிருக்கேன். சும்மா நான் கேட்டேன் தவிட்டு கூட கேள்வி முதல்ல நான் கேட்டேன், அதுக்கு சொல்லிட்டு கேளுமா? சரி, அப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன், கேளுங்க. நீங்க திருக்கடையூர் ஒரு ஊர் இருக்கு. இதுதான் தப்பு. ஏற்கனவே உன்ட சொல்லிட்டேன், மார்க்கண்டேயர் கதையை சொல்லாதேன்னு சொல்லிட்டேன். மார்க்கண்டேயர் எந்த ஊர்ல பிறந்தாரு? திருக்கடையூர்ல. சத்தமா சொல்லு. திருக்கடையூர்ல. மார்க்கண்டேயர் திருக்கடையூர்ல பிறந்தாரு. இப்ப திருக்கடையூர் நீ ஆரம்பிச்சா மார்க்கண்டேயர் கதை ஏன் நீ சொல்ற? சரி, நான் சொல்லல, விடுங்க. சொல்லல. திருக்கடையூர் ஆரம்பிக்கிற. சரி, அப்ப திருக்கடையூர்ல வந்து மார்க்கண்டேயர் மட்டும் தான் இருந்தாரா? வேற யாரும் இருந்தா? வேற யாரும் இல்லையா? ஊர்ல தான் 100-150 பேர் இருக்கதான் செய்வாங்க. அப்ப இருந்தாங்கல்ல, அப்படி இருந்தவர்ல அவர் ஒருத்தரா இருக்கலாம்ல. நீ கதையை சொல்லி முடி. திருக்கடையூர்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல குங்குவிய நாயனார் ஒருத்தர் இருக்கார். குங்குவிய நாயனார், குங்குவியம் என்றா என்ன அர்த்தம்னா சாம்பிராணின்னு அர்த்தம். குங்குவியம்னா சாம்பிராணி. சிவபெருமான் மீது அதீத அன்பு உடையவர் அப்படின்னா குங்குவிய நாயனார். அவருக்கு எதனால வந்து குங்குவியனா, இவர் வந்து ரொம்ப பாசமா இருக்கிறனாலதான் வந்து குங்குவியம். இவருக்கு வந்து சாப்பாடே இல்லைன்னாலும் பரவாயில்ல, இவர் வந்து எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனா சிவபெருமானுக்கு இந்த பூஜையை கண்டிப்பா செஞ்சே ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உடையவர். யார் அப்படின்னா அவர்தான். இவருக்கு வந்து மனைவி இருக்காங்க. இவர் என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு நாள் வீட்டுல வந்து பசி பட்டினி பஞ்சமா இருக்கு. வீட்டுல சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கூட இல்ல. அப்பதான் என்ன பண்றாங்க, தன்னுடைய மனைவியினுடைய தாலியை எடுத்து கொண்டு போய் சாப்பாடு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு போற நேரத்துல அப்பதான் ஒருத்தர் குங்குவிய மூட்டையோட ஒருத்தர் வர்றார். அப்படி வரும் பொழுது அந்த மூட்டையை பார்த்தோன்னா, ஆஹா குங்குவிய மூட்டை வருது அப்படின்னு அந்த தாலியை கூட வித்துட்டு அந்த குங்குவியத்தை வாங்கிட்டு வந்தவர் யார் அப்படின்னா அவர் தான் வந்தார், அந்த நாயனார். ஆமா, அப்படிப்பட்ட ஒருத்தர். அப்பொழுதுதான் அப்படி போயிட்டு வந்து அப்பதான் சொல்றாங்க, இந்த அவ்வளவு காதல் உடையவர் யார் அப்படின்னா
அவருடைய பேர் தான் குங்குவிய நாயனார். இவரு அப்படிதான் சொல்றாங்க. ஒரு செய்தி வருது, திருப்பானந்தாள் அப்படின்ற ஒரு ஊர்ல சிவனுடைய லிங்கம் வந்து சாஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வருது. இது எதனால சாஞ்சிருக்கு அப்படின்னா, தாடகை என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி. அப்படிப்பட்ட பெண்மணி என்ன அப்படின்னா, சிவபெருமானுக்கு மாலை கட்டி கொண்டு போய் சிவபெருமானுக்கு. தாடகை நான் சொன்னேன். ஆமா, தாடகை தான். தாடகை என்னவோ ராமாயணத்துல மாரிசனுடைய சுபாகுடைய அம்மா தானே தாடகை. அந்த தாடகையை அழிச்சதுனால தானே ராமருக்கு கோவந்தன் உள்ள கிடைச்சிச்சு. ஆமா, அங்க வர்ற தாடகையா இங்க வர்றா? அந்த தாடகை வேற இந்த தாடகை வேற. உங்களை கொளுத்தியே புடுவேன், புரியுதா? கொளுத்துவியா? என்ன சொல்லணும் சுவாமி, ஒரே கதையில 2 பேரும் இருக்கிறார். லட்சுமணி மயம் பேரு சுபாகுதேன், மாரிச தம்பி பேரு சுவாமி. சாந்தமே இல்லையா உன்கிட்ட? எதுக்குன்ற நான் கொளுத்துவியாமே? உள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முடியும் கனவா கண்டேன். சரி, சொல்லக்கூடிய பெண்மணி மாலை கட்டி எம்பெருமான் சிவபெருமானுக்கு போடுவதற்காக போறாங்க. அப்படி போடும் பொழுது தன்னுடைய மாராப்பு வந்து ஒரு பக்கமா விலகிடுது. அப்படி மாராப்பு விலகின உடனே என்ன பண்றா, ஒரு கையில மாராப்பை பிடிச்சுக்கிட்டு இன்னொரு கையில ஒரு கையால மாலையை போட போறாங்க. அப்படி போட போகும்போது அவங்களுக்கு வந்து போட முடியல, ஒத்துழைப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது சிவபெருமானே ஒத்துழைச்சு அப்படியே சாஞ்சு கொடுக்குறார். லிங்கம் தான் இருக்கு, ஆனா சிவபெருமானே சாஞ்சு கொடுக்குறார். அப்படி சாஞ்சு கொடுக்குற நேரத்துல அப்ப மாலையை போட்டுட்டு கிளம்பிடுறாங்க. யாரு? தாடகை என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி. அதை வந்து யாரோ வந்து நிமித்தறதுக்கு முயற்சி செய்யறாங்க. யானை கட்டியான யானை பழம்ன்றது பெரிய பழம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட யானை பழம்லாம் வச்சு எவ்வளவு பெரிய பெரிய வீரர்களா வந்து நிமித்தி பாக்குறாங்க. ஆனா நிமித்த முடியல, யாருனாலையும் நிமித்த முடியல. அப்படிப்பட்ட ஒரு லிங்கத்தை சாதாரண குங்குவியம் காதல் உடையவர் அவர் வந்து சிவபெருமான் மேல அதீத அன்பு உடையவர். அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து தன்னுடைய கழுத்துல கயிறு கட்டி இழுத்து தன் மனைவியின் தாலியை விட்டு சிவ பூஜை செய்து, அப்படிப்பட்ட சிவபெருமானை அந்த லிங்கத்தையே வந்து தன்னுடைய கழுத்துல கயிறு கட்டி இழுத்து ஒரு சிறப்பை சேர்த்தார் அப்படின்னா, நிமித்தினார் அப்படின்னா அது குங்குவிய நாயனாய் தான் சேரும். அப்ப கழுத்துல கட்டி ஒரு சிவலிங்கத்தை நிமித்தினாரே அப்படின்னா அவர் யார் அப்படின்னா, அதான் நீங்க கேட்ட குங்குவிய நாயனார் என்று சொல்லக்கூடிய நிமிரல அப்படின்னா இவர் கழுத்து இடி செத்து போய்வார். ஆமா, நிமிர்ந்தாட்டே அவர் உயிர் காப்பாற்றப்படும். ஆமா, இப்ப இவனுக்கு யானையெல்லாம் கட்டி இழுத்த பொழுது நிமிராத சிவபெருமான் ஆனா இவர் பக்தன் சாகிறத விரும்புவாரா? விரும்ப மாட்டார். அதனாலதான் அவர் நிமிர்ந்து கொடுத்தார். அவர் இன்னைக்கு அவர் பேர் குங்குளியர்னு பேர் வந்துச்சு. ஆனா அவர் இயற் பேர் என்ன? கலையர் என்ற அவருடைய பேரு. அதனாலதான் அவருக்கு குங்குளிய கலைய நாயனார்னு பிற்காலத்து ஒரு பட்டம் இருந்தது. 61 நாயன்மாரை பத்தி படிச்சிருக்கு அப்படின்னா சந்தோஷம். பார்த்த மாப்பிள்ளை சிறப்புகளை சொல்றேன், கதை நல்லா தெரிஞ்சுக்காக சத்தியமா நீ நெருப்பிச்சு கொடுத்து போறேன். சத்தியமா நீ ஒரு கதை பாட்டு பாட விட மாட்டேன், மாப்பிள்ளை பேர் சொல்றது பாட்டு விட மாட்டேன். சத்தியமா நீங்க எல்லாம் வாசிங்கன்னா ஆல் ரவுண்டு எல்லாத்தையும் நொறுக்குவேன் நானு. பேசுறது நாக்கு திமிரு உனக்கு. ஒரு நாரத மகரிஷி கதை பாடல் பாடணும், மழை பாட்டு பாட விடல. சொல்லுங்க. சரி, மாப்பிள்ளைய சிறப்பை குறிச்சு பேசணும், மாப்பிள்ளைய சிறப்பையும் சொல்ல விட மாட்டேன். பாருங்க, யாருக்கு சந்தோஷமோ இல்லையா, எங்க மோகன்தாஸ் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இங்க பாட்டு பாடாம எடுத்துட்டு கிளம்பிட்டார். பத்தி இல்ல, அந்த கதையை அவர் உன்னித்து கவனித்துக் கொண்டிருக்கிறார். எல்லாம் கவனிச்சாரு. உனக்கு என்னமா பிரச்சனை? முருகனை உனக்கு பிடிக்கலையா? நான் கேள்வி கேட்டேன்ல, அப்ப நீங்க பதில் சொல்லணும்ல. அதான் நீங்க மட்டும் கேட்டு நான் பதில் சொன்னா நான் கேட்டேன். கதையை நடத்திட்டு சொன்னா உனக்கு ஆகாதா? உடனே இந்த மாதிரி சொல்லியே ஆகணும் உனக்கு. அது எப்படி நீங்க மட்டும் அப்படி சொல்ல முடியலானே? சரி விடு, முறிய மாப்பிள்ளை நீங்க கட்டி கட்டாம போல, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. ஆனா சொல்ல வேண்டிய என் கடமை சொல்லிட்டு விடு. சொல்லுங்க. தன்னுடைய பக்தனி உடம்புல ரத்தம் வந்ததுன்ற ஒரே காரணத்துக்காக பெருமாள் தன்னுடைய உடம்புல ரத்தத்தை வர வச்சார். காரணம் என்ன? 12 ஆழ்வார்கள்ல ஒரு பேரு பாணர்னு பேரு, வெறுமனே ஒரு பாணர் பேர். ஆனா பிற்காலத்துல வேறு பெயர் வந்தது. அவர் தாழ் குலத்தை பிறந்ததால அந்த காலத்தில் கோயிலுக்குள்ள அனுமதிக்கப்படல. இப்ப என்ன பண்ணாரு, இப்பொழுதுமே ஸ்ரீரங்க பெருமாளுடைய தரிசனத்திற்காக காவிரி கரைக்கு இந்த பக்கம் உட்கார்ந்தத வேண்டி பதியம் ஆடிக்கிட்டு இருப்பாரா. அப்படி பதியம் ஆடும் பொழுது அந்த வழியாக லோகமித்திரன் என்ற ஒரு அர்ச்சகர் என்ன பண்ண வந்துகிட்டு இருக்காரு. இவர் கரையில் உட்கார்ந்துருக்காரு. நீ விலகுப்பா, நான் காவிரியை கடந்து பெருமாளுக்கு சேவிதம் செய்ய போனோம் அப்படி எவ்வளவு சொல்றாரு. இவர் பதியம் ஆடி இருந்ததால அவர் காதுல அது விழுகல. கோபப்பட்டு என்ன பண்ணாரு, பெரிய கள்ளத்துக்கு எரிஞ்சாரா இல்லையா, மண்டையில பட்டு மண்டையில இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிச்சு. இவருக்கு என்ன, ஐயோ நம்ம பெருமாளுக்கு சேவகம் பண்ண போற தடுத்து நிப்பாட்டிட்டோமே அப்படின்னு மனம் வருத்தப்பட்டு கூனி குறுகி வணக்கம் சொல்லி அடிபட்ட இவரை வணக்கம் சொல்லி அனுப்பி வைக்கிறார். ஆனா கல்ல இருந்தவர் சந்தோஷமா போறார் பெருமாளுக்கு சேவிதம் பண்றதுக்கு. பக்தனை காயப்படுத்திட்டு போய் சேவிதம் பண்றதுக்கு பெருமாள் அலங்காரம் பண்றதுக்கு பார்த்தாரு இல்லையா, பெருமாளுடைய தலையில இருந்தும் ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. இவருக்கு அதிர்ச்சி தாங்கல. என்னடா அந்த மாதிரி இடையூறா இருந்தவங்க மேல கல்ல இருந்துட்டு இங்க வந்து பார்த்தா இவன் மேல ரத்தம் வருது, இவன் பெருமாளுடைய உடம்புல ரத்தம் வருது, பதறார். அப்பதான் அன்று இரவு கனவு தோன்றினார், நீ செய்த தவறுக்கு பிராயச்சித்தமாக அவனை உன்னுடைய தோல் மீது சுமந்து கொண்டு வந்து நீ ஆலயத்தில் கொண்டாது அப்படின்னா நீ செஞ்ச தப்புக்கு உனக்கு பிராயச்சித்தம் கிடைக்கும் என்று பெருமாள் சொன்னதால
அந்த லோகமித்திரர் என்ற அந்த மிகப்பெரிய முனிவராருடைய அர்ச்சகர் வந்தாரு. திருப்பான் ஆழ்வார் தன் தோளில் சுமந்து கொண்டு சென்றார் ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ள. திருவரங்கம் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு உள்ள போறார். உள்ள போனவர் பெருமாளை சேவித்து பதிகம் பாடுகின்றார். பல்லாண்டு வல்லாண்டு வல்லா இரத்தாண்டு வல்லாண்டு வடிவண்ணா உன் சேவடி செய்வதற்கு காப்பு என்று பதிகம் பாடி பெருமாளுடைய காலில் சரணடைந்து பெருமாளுக்குள்ளே மறைந்தாராம். அப்ப காரணம் என்ன? தன் பக்தன் மீது கல்லறிப்பட்டு ரத்தம் வந்தது. பெருமாள் சும்மா வரல, மனது பொறுக்காமல் தன் மீது ரத்தத்தை குருதி வரவழைச்சார். அப்படி குருதி வரவழைச்சால காயப்பட்ட அவரை காயப்படுத்தின அவர் தன் தோளில் சுமந்து கொண்டு ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போனார். அவர் தான் பாணர் குலத்திலே பிறந்ததால திருப்பான் ஆழ்வார். 12 ஆழ்வார்களிலே திருப்பான் ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய ஆழ்வார். போன பதில் சொல்லிட்டு சபடாரு. ஆனா உருவத்துக்குலாம் இவ்வளவு சேட்டை ரொம்ப அதிகம். குறைச்சுக்க பார்த்தமா போல முருகப்பெருமான் கட்டிக்கிறியா? கட்ட மாட்டேன். கட்டிட்டு ஆகணும். கட்ட முடியாதுன்னு சொல்லல, உன்னை நான் கட்டி காமிக்கிறேன். அல்ல பகல் என்ற அவஸ்தையை நீ வெடுத்து கண்ணன் கடமன் கார்த்திகேயன் அழகன் குமர் அருவமுருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் என்ற ஜோதி பிளமத மேடியாகி கரணிக்கிற முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டு ஒருத்தர் வந்தாங்க உதித்த உலகம். அப்படி சிறப்புக்குரிய முருகப்பெருமானையே நீ கட்டிக்க மாட்டேன்னு சொல்ற அப்படின்னா கட்டி காமிக்காம இந்த இடத்துக்கு போறதுக்கான முடிவு இல்ல. உனக்கு பிடிக்கல முருகனை கட்டி காமிக்கிறேன். அதனால வர்றதுக்காக இவ்வளவு அவசரம் பேசி பிடிக்க அல்ல பகல் அவஸ்தையை விடுத்து அவனையும் இரு பதவி மடுத்து சொல்லும் கேளமா எனக்கு பறிந்து கொண்டு இசைக்க வந்தது போதும் கைவரிசை செல்லாது போது வரமில்லை சொந்தம் அறுமுகனுக்கு அடைகள் வரமாறும் சொல்லும் கேளாமா கூட்டி கொடுப்பதற்கு ஒத்திரத்திய முறையோ கூட்டி கொடுப்பதற்கு ஒத்திரத்திய முறையோ ஓட்டமை சொல்ல வந்து உமக்கென்ன அக்கறையே கைவரிசை செல்லாது போ அறிவில மனச்சிறுமியே அன்பில்லா கண்ணை குட்டி அறிவில்லா கருவி குட்டி புத்தி இல்லாத புத்தியை குட்டி இதை கொடுக்கும் என்னை பார்த்து கேட்கின்றாய். அறிவிலா மனச்சிறுமியே இன்று மாலை சூரிய அஸ்தமனத்துக்குள்ளாக உனக்கும் என் மாப்பிள்ளை முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்யாவிட்டால் என்னுடைய ஆர்வம் அல்ல, இது பிரம்ம முடிச்சம் அல்ல, இது சத்தியம். சத்தியம் திருமணம் முடித்து காட்டுகின்றேன். நாரா நாரதர் வந்தார் கலகம் செய்தார். ஆமா, எங்க கலகம் செஞ்சாரு? நீ போட்ட தெரிச்சு ஓடி போயிட்டாரு. சும்மா இருங்க. எனக்கே இருந்தாலும் முருகப்பெருமான மட்டுமே திருமணம் பண்ணணும்ன்ற மிகப்பெரிய ஆசையில இருக்கேன். இந்த ஊர் பொதுமக்களுக்கு மற்றும் இந்த அனைத்து குட்டி 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 மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம்.